Good morning students. இன்னைக்கு இந்த limit extends to 0 e power 5x minus 1 by x equal to 5. இது செம்ம நம்ம கால்குலேட்டர் என்ன கால்குலேட்டர் அப்படின்னா கேசியோ எஃப்எக்ஸ் 911 ms கால்குலேட்டரில் இந்த டேர்மை நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடணும். ஸோ இது வந்து நியூமரேட்டர் டேர்ம், இது டினாமினேட்டர் டேர்ம். நியூமரேட்டர் டேர்முக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி டோட்டலாக ரெண்டு டேர்முக்கு சேர்த்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ இப்போ வந்து இ பவர் 5x மைனஸ் 1 டிவைட் எக்ஸ் பை எக்ஸ். இங்கே எக்ஸ் நாட் ஈக்குவல், இங்கே எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இங்கே எஃப்எக்ஸ் வந்து நம்ம லிமிட் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அன்டிஃபைன்டு சொல்லலாம். ஸோ இப்போ அதை தவிர மற்ற எலமெண்ட்டு கொடுக்கலாம். 0 இல்லாமல் மற்ற வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 0.1 0.01 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டோம்னா எக்ஸ் லெஸ் தென் 0க்குள்ள வேல்யூஸ் கொடுக்கலாம், எக்ஸ் கிரேட்டர் தென் 0 வேல்யூ பாசிட்டிவில் கொடுக்கலாம், நெகட்டிவில் கொடுக்கலாம். சேமாக கொடுத்தா ரெண்டு ஆட் பண்ணும்போது வேல்யூ என்ன வரணும், ஈக்குவலாக வரணும். தட் இஸ் 0 மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ். ஸோ ரெண்டுக்கு ஈக்குவல் டு 5 வந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் சொல்லலாம், அதர்வைஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிடுவோம். ஸோ இந்த இ பவர் 5x எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்என் ஒரு பட்டன் இருக்கும். இந்த எல்என் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்என் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீனில் நமக்கு இ பவர் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 5xை கொடுக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்என் இ பவர் வந்ததுக்கப்புறம் 5 இந்த இடத்துல கொடுத்துடணும். 5 கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஆல்ஃபாங்கிற பட்டன், பிங்க் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆல்ஃபானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு க்ளோஸ்டு கம்மா இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஸ்டு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும் பிங்க் கலரில். ஸோ ஆல்ஃபா கொடுத்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு விழுந்துடும். அதுக்கப்புறம் -1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் டிவிஷன், அப்புறம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ஆல்ஃபா அந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ண மேலே எக்ஸ்ன்னு விழுந்துடும். ஸோ அதை ரெண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கால் ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ என்னென்னு கேட்கும். எக்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தாக்கில் அகைன் அடுத்த எக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆன்சர், அடுத்த எக்ஸ் வேல்யூ கொடுத்தா அடுத்த ஆன்சர். ஸோ உங்களுக்கு டேபிளர் காலம் மாதிரி வரக்கூடிய அந்த சம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூ எக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் ஒரு டக்குன்னு எழுதிக்கிடலாம். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சுன்னா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.